Morning students, let us continue our first lesson in 11th computer science, that is introduction to computers. In the previous classes we have discussed about what is a computer and what are the different generations of computers, and in today's class we are moving with data and information. We all know what is a computer is. நம்ம எல்லாருக்குமே நம்ம கம்ப்யூட்டர்னு என்னன்னு தெரியும். யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை இன்புட்டாக வாங்குது, உள்ள ஒர்க் பண்ணுது, அதை ஒரு ஆன்சராக அவுட்புட்டாக வெளியே யூசர் கிட்ட தருது. இட் கெட்ஸ் இன்புட் ஃப்ரம் த யூசர், ப்ராசஸ் த கிவன் டேட்டா அண்ட் கிவ்ஸ் த ரிசல்ட் as the output to the user. அப்படி தான் நமக்கு தெரியும். ஸோ கம்ப்யூட்டர் இஸ் an electronic device that process the input according to the set of instructions provided to it. Suppose நான் add 5 plus 3 னா அதை add பண்ணும், subtract 5 and 3 na subtract பண்ணும். So whatever information is given to the computer, it will perform the action, and finally it gives the output to the user at a very fast rate. Computers are very versatile na it can able to do different types of work. adha nama versatile nu solrom. They are doing lot of work such as storing data, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, வெதர் ஃபோர்காஸ்டிங்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது, நாளைக்கு மழை வருமா, நாளைக்கு வெயில் அடிக்குமா அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, ஏர் டிக்கெட்ஸ், ரயில்வே டிக்கெட், மூவி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கெலாம், அண்ட் ஈவன் பிளேயிங் கேம்ஸ் விளையாடுறதுக்கு கூட ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் திங் we have to know what is a data and what is an information. ஸோ நம்ம இப்போ ஃபுட்டையே எடுத்துக்கிட்டோம்னா ரா ஃபுட், குக்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம். எதுவும் சமைக்காததுக்கு முன்னாடி இருக்கிறத ரா, பச்சையாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அண்ட் சமைச்சதுக்கப்புறம் ஒரு குக்டு ஃபுட்டாக நமக்கு ஃபைனலைஸ்டாக கிடைக்குது. லைக்வைஸ் ஒரு ப்ராசஸ் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம ரா டேட்டான்னு சொல்கிறோம். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Data is defined as an unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். எதுக்கு யூஸ் ஆகுது, கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன். வாட் இஸ் இன்டர்பிரிட்டேஷன் மீன்ஸ் ஆக்ட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் சம்திங். ஏதோ ஒரு டீட்டெயிலாக விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இன்டர்பிரிட்டேஷன் சொல்கிறோம். அண்ட் அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்ப்ராசஸ்டு டேட்டாவை வாங்கி ப்ராசஸ் பண்ண போகிறோம். அன்ப்ராசஸ்டு டேட்டாவை தான் நம்ம ரா டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 134, 16, கவிதா, சிஆர் டேட்டா. இது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், டேட்டான்னு சொல்கிறோம். திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். தென் இன்ஃபர்மேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். ஒரு கிவன் டேட்டாவை வச்சு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்குதுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் வி சே தட் data is the raw fact that is processed to give meaningful, ordered or structured information. ஸோ ராவாக இருக்கிற ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றுறோம். அந்த மீனிங்ஃபுல்லாக மாற்றுறது தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கவிதா இஸ் 16 years old. This information is about Kavita and conveys some meaning. This conversion of data into information is called as data processing. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. 134, 16, கவிதா, சி அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. பட் என்னன்னு சொல்கிறோம், கவிதா இஸ் 16 years old அப்படின்னா அது ஏதோ ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தருது இல்லையா. லைக்வைஸ் ஒரு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனாக மாத்திர ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். த கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் as processing. Here they have given a definition for computers. A computer is an electronic device that takes raw data, that is unprocessed data, as an input from the user. Userனா நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்குற ஒரு டீட்டெயிலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டேட்டா. அது அன்ப்ராசஸ்டாக இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டாக நம்ம கொடுத்துச்சுன்னா அதை அவுட்புட்னு சொல்கிறோம். So and process it under the control of a set of instructions called a program, produces a result and saves it for future use. ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம், ஒரு டிவிஷனுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், அடிஷனுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், என்ன வேணாலும் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் படி டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக மாற்றி அவுட்புட்டை யூசருக்கு தருது கம்ப்யூட்டர்.
A computer is an electronic device that takes the raw data, process it and produces a result to the user, and we can save it for our future life. எங்க வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் எடுத்து பார்க்கறதுக்காக. What are the components inside a computer? கம்ப்யூட்டருக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, the components of a computer are divided into two. One is hardware and another one is software. Hardware அப்படின்னா என்னென்ன, physical components, டச் பண்ணால் ஃபீல் ஆகணும், பார்க்குறதுக்கு தெரியணும், அந்த மாதிரி இருக்கிற காம்பனன்ட்ஸ் தான் ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். மானிட்டர் இஸ் அ ஹார்ட்வேர், மவுஸ் இஸ் அ ஹார்ட்வேர், சிபியூ இஸ் அ ஹார்ட்வேர். அந்த மாதிரி டச் பண்ணால் பார்க்குறதுக்கு தெரியாது, டச் பண்ணால் ஃபீல் ஆகிறதுனா ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். சாஃப்ட்வேர் அப்படின்னா இப்போ நீங்கள் செல்ஃபோன்ஸ்லாம் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறோம், சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறோம். சாஃப்ட்வேர்னால் அது ஒரு ப்ரோக்ராம் தட் டூ எஸ் பர்டிகுலர் செட் ஆஃப் ஒர்க். சப்போஸ் யூ கன்சிடர் இப்போ ஒரு விஎல்சி பிளேயர் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு எம்எக்ஸ் பிளேயர் எடுத்துக்கிறோம்னா அது என்ன பண்ணும், இருக்கிற மூவி சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி காமிக்கும், தட் டூ சம் ஒர்க். அந்த மாதிரி உள்ளே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். The computer is the combination of hardware and software. Hardware is the physical components of a computer like motherboard, memory devices, monitor, keyboard, while software is a set of programs or instructions. ஏதோ ஒரு ப்ரோக்ராமை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். Both software and hardware together make the computer to function. ஒரு கம்ப்யூட்டர் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு we need both hardware and software. Let us first have a look at the functional components of a computer. Every task given to a computer follows an input, process, output cycle. So எந்த ஒர்க் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தோம்னாலுமே அது என்ன சைக்கிள் ஃபாலோ பண்ணும், input, process, output cycle. Already we know getting some value from the user is input. The CPU processes the input and gives a meaningful information to the user, that is the output. So input, process, output cycle நடக்குது. It needs certain input, process the input and produce the desired output. The input unit takes the input, the central processing unit does the processing of data and output unit produces the output. Computer oda physical components நம்ம 3 classify பண்றோம். First one is input unit, அடுத்து central processing unit, அடுத்து output unit. Input unit என்ன பண்ணும், ஒரு யூசர் கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டர் கொண்டு போய் கொடுக்கறது தான் இன்புட் யூனிட். அந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது ப்ராசஸிங் யூனிட். அங்கே கிடைச்ச ரிசல்ட்டை யூசருக்கு கொண்டு வந்து கொடுக்கறது அவுட்புட் யூனிட். த மெமரி யூனிட் ஹோல்ட்ஸ் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூரிங் த ப்ராசஸிங். ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது நம்மளே 5 3 ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா 5 in the mind, 3 in the finger, 5 in the mind அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். லைக்வைஸ் ஒரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டாவில் என்ன பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டோரேஜ் யூனிட், மெமரி யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர், இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட். ஸோ இதுதான் ப்ராசஸிங் யூனிட்டில் என்னென்ன இருக்குது, கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ யூனிட், இன்டர்னல் மெமரி 3 இருக்குது, மெயின் மெமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ். இந்த ட்ராயிங் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இன்புட் யூனிட் நமக்கு நல்லா தெரியும், யூசர்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி கம்ப்யூட்டர்கிட்ட தரது தான் இன்புட் யூனிட். இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். யூசர்கிட்டேருந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுற யூனிட் தான் என்னது, இன்புட் யூனிட். விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட். நம்ம கொடுக்குற இன்புட்டில் எங்கே போய் ஸ்டோர் ஆகிடும், மெமரி யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ் ஆர் இன்புட் யூனிட். கீபோர்டில் நம்ம எதாவது டைப் பண்ணுறோம், மவுஸில் எதாவது கிளிக் பண்ணுறோம்னா தட் இஸ் த இன்புட். அந்த இன்புட்டில் இருக்கிற டேட்டாவெல்லாம் ஸ்டோரேஜ் டிவைஸஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CPU is the major component which interprets and executes software instructions. Already நம்ம lower classesல படிச்சிருப்போம். CPU is the brain of the computer னு சொல்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் யார் தான் பண்ணுறாங்க, CPU தான் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஆப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆல் அதர் காம்பனன்ட்ஸ் சச் as மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்ஸ். மீதி இருக்கிற மெமரி யூனிட், இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற வேலையும் யாரோட தான், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட தான். ஒர்க்கு செய்கிறதும் ஒரு
டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதும் சிபியூவோட வேலை தான், மற்ற யூனிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் சிபியூவோட வேலை. இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா ஆஸ் இன்புட். நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆர் பைனரி நம்பர்ஸ். கம்ப்யூட்டருக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னாலுமே அது என்னவாக தான் கம்ப்யூட்டருக்கு போகும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி ஃபார்மில் தான் போய் சேரும். ஸோ இட் அக்செப்ட்ஸ் த பைனரி டேட்டா ஆஸ் அ இன்புட். இட்டுன்னு என்னது, சிபியூ. CPU accepts the binary data as an input, process the data according to the instruction and provide the result as output. ஒரு டேட்டாவை யூசர்கிட்டேருந்து வாங்கி ப்ராசஸ் பண்ணி அது ஒரு இன்ஃபர்மேஷனை யூசர்கிட்ட கொடுக்கறது யார், CPU. இந்த சிபியூவை ஃபர்தராக 3 கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் யூனிட், அரித்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், மெமரி யூனிட். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நம்ம 3 டிவைட் பண்ணுறோம். இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்னு. அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் டிவைஸ் யூனிட்டை இன்னும் 3 ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் மெமரி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. சி அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். The ALU is a part of the CPU where various computing functions are performed on the data. ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற வேலை எல்லாமே எங்கே நடக்குது, இங்கே தான் நடக்குது. இந்த ALU performs arithmetic operations. arithmetic ஆப்ரேஷன்ஸ்னால் நமக்கு தெரியும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் arithmetic ஆப்ரேஷன். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஒரு 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அந்த மாதிரி சொல்கிறதுலாம் தான் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The result of an operation is stored in the internal memory of CPU. கம்ப்யூட்டரோட இன்டர்னல் மெமரி, சிபியூக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். The logical operations of ALU promote the decision making ability of a computer. கம்ப்யூட்டரை ஒரு டெசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் யூனிட். The control unit controls the flow of data between CPU, memory and the input-output devices. Input கொடுக்குற டேட்டாவை கொண்டு போய் CPU தரணும், CPU அதை ப்ராசஸ் பண்ணணும், CPU கொடுக்குற டேட்டாவை கொண்டு வந்து யூசர்கிட்ட தரணும். இந்த ஃப்ளோ எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது யார், கண்ட்ரோல் யூனிட். இட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல்லாக என்ன பண்ணணுங்கிறத கண்ட்ரோல் யூனிட் தான் மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட்புட் யூனிட். An output unit is any hardware component that conveys information to the users in an understandable form. Data na that is not understandable, information na that will be more understandable. So data vai information மாத்தணும்னா understandable formல தான் இருக்கும். Example for output unit are monitor, printer, etc. And then we are moving to memory unit. மெமரி ஒரு டேட்டாவை கம்ப்யூட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெமரின்னு சொல்கிறோம். மெமரி யூனிட் இஸ் ஆஃப் 2 types, that is primary memory and secondary memory. Primary memory is used to temporarily store the programs where the instructions are ready to execute. Secondary memory is to store the data permanently. So 2 type of memory இருக்குது, primary memory and secondary memory. Primary memory அப்படின்னா டெம்பரரிலி தான் டேட்டா ஸ்டோர், பர்மனெண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் டேட்டா ஸ்டோர் பண்ணும். இப்போ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் 10 + 20 + 13 சொல்லியிருந்தோம்னா அந்த பர்டிகுலர் டேட்டாவை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம் தான் ப்ரைமரி ஸ்டோரேஜ். பர்மனெண்ட்டாக வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. த ப்ரைமரி மெமரி இஸ் volatile, that is the content is lost when the supply is switched off. கம்ப்யூட்டர் ஆன் ஆகிருக்குது, கரண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குது, திடீர்னு கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடுச்சு, கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணிகிட்டு இருந்த ஒர்க் எல்லாம் என்ன ஆகிடும், எதுவுமே இருக்காது, எல்லாமே எரேஸ் ஆகிடும். தட் இஸ் இட் இஸ் வாலட்டைல் அப்படின்னு சொல்கிறோம். when the power is lost all the content will be lost. that memory is called as volatile memory. primary memory is a volatile memory, அது டெம்பரரியாக தான் இருக்கும். next one is the random access memory is an example for main memory. primary memory na enadhu, that is volatile. current power cut ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், delete ஆகிடும். அந்த primary memory க்கு எக்ஸாம்பிள் தான் RAM, random access memory.
ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் நடக்க என்னென்ன டேட்டா தேவையோ அதெல்லாம் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ப்ராசஸ் முடிஞ்சோடனே அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணிவிடும். இன் பிட்வீனில் பவர் கட் ஆனாலுமே எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆகிடும். சச் டெம்பரரி மெமரி ஆர் கால்ட் அஸ் ப்ரைமரி மெமரி. அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மெயின் மெமரி. அடுத்து செகண்டரி மெமரி சொல்கிறோம். இட் இஸ் நான் வாலட்டைல். அப்படின்னா என்னென்னா பவர் ஆஃப் ஆனாலுமே இருக்கிற டேட்டா எதுவும் ஆஃப் ஆகாது. நாம் இப்போ ஒரு மூவி வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிடுறோம், திரும்ப அடுத்த நாள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த மூவி அங்கேயே இருக்கு இல்லையா. ஸோ த கண்டென்ட் வில் நாட் பி எரேஸ்ட் ஈவன் த கம்ப்யூட்டர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். அந்த மாதிரி இருக்கிற மெமரியில் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செகண்டரி மெமரி. இது எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்கில். நம்ம C:, D:, E:லாம் இருக்குல்லையா, அதுதான் ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறோம். CD ரோம், DVD ரோம் எல்லாம் செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது, இன்புட் யூனிட் இருக்குது, ப்ராசஸிங் யூனிட் இருக்குது, அவுட்புட் யூனிட் இருக்குது. ஒன் பை ஒன் வில் சி மோர் அபவுட் இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட் அண்ட் ஆல். இன்புட் டிவைசஸோட எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கீபோர்ட். கீபோர்ட் எ ஒயர்லெஸ் விர்ச்சுவல். ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கீபோர்டும் இருக்குது, ஒயர்லெஸ்ஸாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கீபோர்ட்ஸ் இருக்குது. விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயே நமக்கு எல்லா கீஸுமே தெரியுது இல்லையா, இதை கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே டைப் ஆகும். அந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயே இருக்கிற கீபோர்டெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு சொல்கிறோம். இஸ் த மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் யூஸ்டு டுடே. The individual keys for letters, numbers and special characters are collectively known as character keys. So இந்த கீபோர்டில் letters, numbers அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், character keys அப்படின்னு சொல்கிறோம். This keyboard layout is derived from the keyboard of an original typewriter. எதை பார்த்து கீபோர்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, டைப்ரைட்டரை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. The data and instructions are given as input to the computer by typing on the கீபோர்ட். கம்ப்யூட்டருக்கு ஏதாவது ஒரு இன்புட் தரணும்னா நம்ம கீபோர்டில் டைப் பண்ணோம்னா தான் கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அப்பார்ட் ஃப்ரம் ஆல்ஃபபெட் அண்ட் நியூமரிக் கீஸ். ஆல்ஃபபெட்டிக் கீஸ்னால் நமக்கு தெரியும் A to Z, நியூமரிக் கீஸும் தெரியும் 0 to 9. அதை தவிர என்னென்ன இருக்குன்னா இட் ஆல்சோ ஹேஸ் ஃபங்க்ஷன் கீஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் கீஸ் இங்கே F1, F2, F3, F4, F5, F6, F7, F8, F9, F10 அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராசஸ். This keyboard layout is இது வரைக்கும் பார்த்தாச்சு. The data and instructions are given as input to the computer by typing on the keyboard. Apart from alphabet and numeric keys, it also has function key for performing different functions. There are different set of keys available in the keyboard such as character keys. A to Z இருக்கிறத character keys ன்னு சொல்கிறோம். modifier keys shift, control, alt அதெல்லாம் நம்ம modifier keys அப்படின்னு சொல்கிறோம். system and GUI keys. system and GUI keysனால் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இப்போ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கேல்குலேட்டர் பொம்மை போட்டே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் GUI keysனு சொல்கிறோம். அண்ட் தென் எடிட்டிங் கீஸ். எடிட்டிங் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், பேக் ஸ்பேஸ், டெலீட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எடிட்டிங் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். வி ஆல்ரெடி நோ ஃபங்க்ஷன் கீஸ் F1லேருந்து F12 வரைக்கும் இருக்குது. நேவிகேஷன் கீஸ். நேவிகேஷனாக மூவ் பண்ணுறதுக்கு என்ன கீஸ் யூஸ் பண்ணுறோம், ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. தோஸ் ஆரோ கீஸ் ஆர் கால்ட் அஸ் நேவிகேஷன் கீஸ். அண்ட் தென் நியூமரிக் கீபேட் அண்ட் லாக் கீஸ். நியூமரிக் கீபேட் அப்படின்னா நம்பர் தெரிகிறதுல தான் நியூமரிக் கீபேட். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 0லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நியூமரிக் கீபேட். லாக் கீஸ் நம் லாக், கேப்ஸ் லாக், ஸ்க்ரோல் லாக் அதெல்லாம் கேப் கீஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் டைப் ஆஃப் கீஸ் available in our keyboard. Next one, input device. We are all talking about input device. Input means we have to give some data to the computer. A user have to give data to the computer. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கீபோர்ட் பற்றி பார்த்தோம். Now we are moving to mouse. மவுஸ்லேயும் wired mouse இருக்குது, wireless mouse இருக்குது. It is a pointing device used to control the movement of cursor on the display. இந்த மாதிரி இருக்கிற டிஸ்பிளே ஏரியாவில் கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு தான் மவுஸ் யூஸ் ஆகுது. இட் கேன் பி யூஸ்டு டு செலக்ட் ஐகான்ஸ், மெனூஸ்,
command buttons or activate something on a computer. ஏதோ ஒரு செலக்ட் ஐக்கான், இப்போ டபுள் கிளிக் பண்ண இந்த வேர்ட் செலக்ட் ஆகிடுது இல்லையா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது, மெனு காமிக்கிறது, கமாண்ட் பட்டன்ஸ் எல்லாத்துக்குமே மவுஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ் பண்ணுறது, ஒரு தடவை கிளிக் பண்ணால் கிளிக், டபுள் கிளிக் பண்ணால் டபுள் கிளிக், ரைட் கிளிக்னு நமக்கு தெரியும் ரைட் பட்டனை கிளிக் பண்ணுறது, ட்ராக் அண்ட் ட்ராப், ஒன்று அப்படியே கிளிக் பண்ணி இழுத்துகிட்டே போய் வேறு இடத்துல வைக்கிறோம் இல்லையா, சீரியஸ். இப்போ நான் இந்த டேபை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே போய் ட்ராப் பண்ணிடுறேன். திஸ் இஸ் ட்ராக் அண்ட் ட்ராப். These are all the actions that can be performed using a mouse. Different types of mouse என்னென்ன இருக்குன்னா mechanical mouse, optical mouse, laser mouse, air mouse, 3D mouse, tactile mouse, ergonomic mouse and gaming mouse. அதில் நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது 3 டைப் ஆஃப் மவுஸ் தான், மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ் அண்ட் லேசர் மவுஸ். மெக்கானிக்கல் மவுஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, மவுஸ்க்கு அடியில் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பால் இருக்கும். நம்ம ஒரு மவுஸ் பேடில் வச்சு மவுஸை மூவ் பண்ணோம்னா இந்த பால் ரொட்டேட் ஆகும். இந்த ரொட்டேட் ஆக கர்சரும் என்னாயிட்டே வரும், மூவ் ஆகிட்டே வரும். தீஸ் டைப் ஆஃப் கர்சர்னு தெரியும் இல்லையா, நம்ம ஸ்க்ரீனில் இந்த ஏரோ மார்க் காமிக்குது இல்லையா, அதுதான் கர்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு பால் வச்சு அது மூவ் பண்ண கர்சர் மூவ் ஆச்சுன்னா such type of mouse are called as mechanical mouse. A small ball is kept inside and touches the pad through a hole at the bottom of the mouse. பாட்டமில் ஒரு ஹோல் போட்டு அந்த பால் கீழே இருக்கிற மவுஸ் பேடை டச் பண்ணுது. when the mouse is moved the ball rolls. மவுஸ் மூவ் பண்ணும்போது பால் என்ன ஆகிட்டே வருது, சுற்றிக்கிட்டே வருது. this movement of the ball is converted into signals and sent to the computer. இந்த மவுஸ் மூவ்மெண்ட்டை தான் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணுறோம். this mechanical mouse was introduced by Telefunken, a German company, in the year 1968. next one is optical mouse. ஆப்டிக்கல் மவுஸ்னால் கீழே ரோல் ஆகிட்டு இருந்த பாலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு எல்இடி லைட் வச்சிடறோம். அந்த எல்இடி லைட் மூமெண்ட்டை சென்சார் பண்ணி இன்புட்டாக கொடுக்குது. மெஷர்ஸ் த மோஷன் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் பாயிண்டர், எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது அப்படிங்கிறது. இட் யூசஸ் லைட் சோர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பால் டு ஜட்ஜ் த மோஷன் ஆஃப் த பாயிண்டர். லைட் சோர்ஸ் என்ன பண்ணுறோம், பாயிண்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆப்டிக்கல் மவுஸ் ஹேஸ் 3 பட்டன், லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன், மிடில் ஒரு பட்டன் இருக்கும். அண்ட் இட் இஸ் லெஸ் சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ். எப்பயுமே மவுஸ் பேடில் வச்சு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சர்ஃபேஸில் வச்சு ஒர்க் பண்ணினா இட் வில் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. தட் இஸ் ஆப்டிக்கல் மவுஸ். தட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி இயர் 1988 பை ரிச்சர்ட் லாயின். ஸ்டீவ் கிரிஷ் இண்டிபெண்டன்ட்லி இன்வென்டட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் மவுஸ். ஆப்டிக்கல் மவுஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்டான வெர்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேசர் லைட். ஆப்டிக்கல் மவுஸில் எல்இடி லைட் யூஸ் பண்ணுறாங்க. லேசர் லைட்டில் என்ன பண்ணுறாங்க, லேசர் மவுஸில் லேசர் லைட் யூஸ் பண்ணுறாங்க. இட் மெஷர்ஸ் த மோஷன் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாயிண்டர். லேசர் மவுஸ் யூசஸ் லேசர் லைட் அண்ட் லேசர் மவுஸ் இஸ் ஹைலி சென்சிட்டிவ். அது மாதிரி இது மவுஸ் பேடில் வச்சு பார்த்து மூவ் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே வேணாலும் எப்படியாப்பட்ட ஹார்ட் சர்ஃபேஸில் வச்சு வேணாலுமே we can make use of this laser mouse. Who invented mouse? The computer mouse as we know it today was invented and developed by Douglas Engelbart with the assistance of Bill English. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மவுஸ் கண்டுபிடிச்சாங்க during the 1960s and was patented on November 17, 1970. patented அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராடக்டை நீ தயாரிச்சுன்னா நீ பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிக்கணும். பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருந்துன்னா என்ன பண்ண முடியாதுன்னா வேறு கம்பெனிஸ் உன்னைய பார்த்து காப்பி அடிக்க முடியாது. அதெல்லாம் தான் நம்ம பேட்டன்ட் ரைட்ஸ்னு சொல்கிறோம். These 3 people found a mouse in 1960 and that was patented in 1970. So ரெண்டு input devices பற்றி பார்த்துருக்கோம். One is keyboard and another one is mouse. Let us move to the third one, that is scanner. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டை வச்சு ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தோம்னா இருக்கிறது அப்படியே ஃபோட்டோவாக போய் என்ன ஆகிடும், கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிடும். Scanners are used to enter the information directly into the computer's memory. This device works like a Xerox machine. Xerox machine என்ன பண்ணுது, மேலே இருக்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி அனுப்புது இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்கேனரும் பண்ணும். The scanner converts any type of printed or written information including photographs into a digital format. Written information, கையால் எழுதுனதெல்லாம் டிஜிட்டலாக கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு யார் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கேனர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க.
written photographs which can be manipulated by the computer. And the details எல்லாம் கம்ப்யூட்டர்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நவ் ஸ்கேனர் என்ன பண்ணும், மெயினாக ஸ்கேனர் என்ன பண்ணுது அப்படின்னா ரிட்டன் இன்ஃபர்மேஷனை என்னவா மாற்றுது, எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷனாக மாற்றுது. அதுதான் மெயின் ஒர்க் ஆஃப் ஸ்கேனர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி நமக்கு தெரியும், எவ்ரிஒன் ஹேஸ் அன் இண்டிவிஜுவல் ஃபிங்கர் பிரிண்ட். அதனால தான் ஆதார் கார்டுலாம் கூட நம்ம 10 ஃபிங்கர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எடுத்துக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். Fingerprint scanner is an fingerprint recognition software used for computing security equipped with fingerprint recognition feature that use biotechnology. ஸோ நிறைய படத்தில் பார்த்துருப்போம், பெரிய பெரிய லாக்கர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபிங்கரை கொண்டு போய் வைப்பாங்க. இப்போ நம்ம செல்ஃபோன்ஸ்லாம் வந்து லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுறது தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். மெயினாக இது எதுக்கு, செக்யூரிட்டி பர்பஸ், நம்மளை தவிர வேறு யாரும் நம்மளோட பொருளை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Fingerprint reader scanner is very safe and convenient device for security instead of using password. ஒரு பாஸ்வேர்டை போட்டு ஒரு லாக் ஆனது ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது இல்லையா, தட் வில் பி வெரி ஈஸி. ஏன்னா பாஸ்வேர்டு யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் வல்னரபிள் டு ஃப்ராட் அண்ட் ஹார்ட் டு ரிமெம்பர். நம்ம பாஸ்வேர்டை வேறு யாராச்சும் ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம், பாஸ்வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்காம மறந்து போயிடலாம். அந்த மாதிரி சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வில் பி என் பாப்புலர் device that can be used as an input device in a computer. So the next device we are going to see is trackball. நம்ம மவுஸில் அடியில் பால் இருக்குதுன்னு பார்த்தோம், அதோட ஆப்போனன்ட் தான் இது. ட்ராக்பாலில் மேலே அந்த பால் இருக்கும், அந்த பாலை ரொட்டேட் பண்ணோம்னா மானிட்டரில் கர்சர் நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். Trackball is similar to the upside down design of the mouse. The user moves the ball directly which the device itself remains stationary. Device ஒரே இடத்துல தான் இருக்கும், ஆனால் அந்த பாலை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்ட் பண்ணிக்கலாம். The user spins the ball in various directions to navigate the screen movement. ஸ்க்ரீனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் இந்த ட்ராக் பால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெட்டினல் ஸ்கேனர். நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிறது தான் ரெட்டினல்னு சொல்கிறோம். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எதுன்னு சொன்னோம்னா ஆதார் கார்டு எடுக்கும்போது எல்லாத்தையும் ஐயில் இருக்கிற ரேகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, with the help of an retinal scanner. This performs a retinal scan which is a biometric technique. Biometric மனுஷன் உடம்புல இருக்கிற இதை வச்சு பண்ணுறது தான் biometric, that uses different patterns on a personal retinal blood vessels. எல்லாத்துலேயும் கண்ணில் இருக்கிற blood vessels ஒரே மாதிரி இருக்காது, அந்த blood vessels வச்சு இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைட் பென். லைட் பென் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, கையில் ஒரு பென் மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு மானிட்டரில் டைரெக்டாகவே நம்ம எழுதிக்கிட்டோம்னா என்ன எழுதுறங்கிறத என்ன பண்ணிக்கும், ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். சச் டிவைசஸ் ஆர் கால்ட் அஸ் லைட் பென். A light pen is a pointing device shaped like a pen and is connected to a monitor. மானிட்டரோட என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பென் மாதிரி இருக்கும், அது ஒயரை மானிட்டரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. The tip of the light pen contains a light sensitive element which detects the light from the screen, enabling the computer to identify the location of the pen on the screen. Tip of the light pen la enna irukum, light sensitive element irukum. அது என்ன பண்ணும், அது detectனா கண்டுபிடிக்கிறது light from the screen, enabling the computer to identify the location of the pen on the screen. ஸோ இந்த லைட் பென்னை வச்சு மானிட்டரில் போய் டச் பண்ணோம்னா ஒரு சின்ன ஜெர்க் மாதிரி தெரியுது இல்லையா, ஒரு இந்த பென் எந்த இடத்துல மானிட்டரில் வச்சு எழுத போகிறோங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. லைட் பென்ஸ் ஹேவ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ராயிங் டைரக்ட்லி ஆன் த ஸ்க்ரீன். இப்போ ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணோம்னா லைட் பென்னை வச்சு மானிட்டரில் கை வச்சு நாமளே என்ன பண்ணலாம், ட்ராயிங் போட்டுட்ருக்கலாம். பட் திஸ் பிகம்ஸ் ஹார்ட் டு யூஸ் அண்ட் இட் இஸ் நாட் அக்யூரேட். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் அக்யூரேட் இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஒரு பேப்பரில் ஒரு டெக்ஸ்ட் லைன்ஸ் நிறையா இருக்குதுன்னா அந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடரை கொண்டு போய் அந்த பேப்பர் மேலே வச்சோம்னா அதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தட் இஸ் கால்ட் as ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். இட் இஸ் a device which detects characters printed on paper with OCR. A user can scan a page from a book. The computer will recognize the characters in the page as letters and punctuation marks.
ஒரு புக்கில் இந்த ஸ்கேனரை கொண்டு போய் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடரை வச்சோம்னா என்னென்ன லெட்டர் இருக்குது, எங்கெங்கே கமா ப்ளஸ் எல்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் கேன் பி எடிட்டட் யூஸிங் ஏ வேர்ட் ப்ராசஸர். அது ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்லேயும் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்கோட் அண்ட் கியூஆர் கோட் ரீடர். இது உங்களுக்குலாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கடையிலையுமே இப்போலாம் பார்கோட் ரீடர் தான். ஸோ வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்கோட்னு சொல்கிறோம். ஸ்கொயர் மாதிரி இருந்து உள்ளே ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா தட் ஆர் ஆல் கியூஆர் கோட் ரீடர்னு சொல்கிறோம். A barcode is a pattern printed in lines of different thickness. The barcode reader scans the information on the barcode, transmit to the computer for further processing. ஒரு பார்கோடை ஸ்கேன் பண்ணோம்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னும் என்ன ப்ராசஸிங் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். This system gives fast and error-free entry of information into the computer. கம்ப்யூட்டருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணோம்னா இந்த பார்கோட் ரீடர் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கியூஆர் கோட். அந்த ஸ்கொயராக இருக்கிறது நம்ம கியூஆர் கோட்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் 2-dimensional barcode. ஸோ இது வந்து 2 dimensional இருக்குது. தட் கேன் பி ரீட் பை எ கேமரா அண்ட் ப்ராசஸ் டு இன்டர்பிரட் த இமேஜ். ரீட் பை த கேமரா. நம்ம ஒரு கேமராவை கிளிக் பண்ணோம்னா அந்த கியூஆர் கோடை ஐடென்டிஃபை பண்ணி பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குதுங்கிறத நம்ம கொண்டு வந்து தரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். மைக்கை வச்சு பேசுகிறதுலாம் தான் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். இப்போலாம் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் வந்துருச்சு. நம்ம என்ன பேசினாலும் அதை செல்ஃபோனோ கம்ப்யூட்டரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கணும்னா ஒரு இன்புட் டிவைஸ் தேவை. நம்ம மைக்னு சொல்லுவோம் இல்லையா. மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் அஸ் அன் வாய்ஸ் இன்புட் டிவைஸ். மைக்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மைக்ரோஃபோன்னு சொல்கிறோம். அது ஒரு இன்புட் டிவைஸ். இட் கேப்சர்ஸ் த வாய்ஸ் டேட்டா அண்ட் சென்ட் டு த கம்ப்யூட்டர். நம்ம பேசுகிற வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணிடும். யூஸிங் த மைக்ரோஃபோன் அலாங் வித் த ஸ்பீச் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் இட் கேன் ஆஃபர் அ கம்ப்ளீட்லி நியூ அப்ரோச் டு த இன்ஃபர்மேஷன் டு த கம்ப்யூட்டர். ஸோ நம்ம பேசுகிற இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டருக்கு கொடுத்தாலுமே கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன இருக்கணும், ஸ்பீச் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். யூஸிங் த மைக்ரோஃபோன் அலாங் வித் த ஸ்பீச் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் it is a completely new approach to input information to the computer. நம்ம வாய்ஸ் மூலியமாக கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இப்போ அலெக்ஸா ஷட் டவுன் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னோம்னா கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ஸ்லேயும் நம்ம இன்புட் தரலாம். Still some more devices are left that we'll see in the next class. That's it for today's class. Thank you students.